சிரஞ்சீவி வந்து என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. எப்படியாவது வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து அவங்கள மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம அண்ணனால், ஆனால் அண்ணனையும் மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் வந்து வெயிலில் வரணும்னா கண்டிப்பாக வந்து என்னோடய அண்ணனுக்கு அவங்கள வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை வந்து சொல்கிறாரு அவங்க அண்ணன்கிட்டையும் அவங்க அத்தைக்கிட்டையும். அதை கேட்டு 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இவன் வெயிலில் வந்தே ஆகணுமே, அதுக்காக வேறு வழி இல்லை, சம்மதிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ண வேண்டியது தான், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். என் அண்ணனையே வந்து அவங்க வீட்டுக்கு போய் தேடி போனால் அவமானப்படுத்தி அடிச்சு அமிச்சாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் நம்ம எப்படி இந்த மருமகளை ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அத்தை முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே வந்து பொண்ணு கேட்டு வந்து போகிறாங்க நம்ம சிரஞ்சீவியோட அப்பாவும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணனும் வந்து நம்ம வந்து விஜயசாந்தியோட அக்காவை அவங்க வந்து தர முடியாது, உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வருவேன்னு எப்படி யோசிச்சிங்க, என் அண்ணனையும் நான் உயிருக்கு உயிரை நேசிச்சவரையும் வந்து இந்த உலகத்தை விட்டு அமிச்ச உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வரணுமா, அது நடக்கவே நடக்காது, மரியாதை இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயங்கரமாக திட்டி அனுப்புகிறாங்க. இதனால் வந்து சிரஞ்சீவியோட குடும்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வயசில் பெரியவங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இந்த பொண்ணு வந்து அர்ஜென்ட்டில் முடிவு பண்ணுறா, கொஞ்சம் யோசிங்கம்மா, எங்கள் பையனுக்கு வந்து உங்கள் பொண்ணை கொடுத்தீங்கன்னா நல்லபடி வாழ வைப்பான், இந்த அர்ஜுன் வந்து சிரஞ்சீவி மாதிரி கிடையாதுமா, இவன் வந்து ரொம்ப பொறுப்பானவன், உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு நாங்கள் செய்கிற சகாயமாக இருக்கும், அப்போ தான் என் மனசு நிம்மதியாக, உங்கள் மனசு நிம்மதிக்காக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயங்கரமாக திட்டி அனுப்புகிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களும் அங்கேருந்து வந்துடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன சொன்னாங்க, அவங்க உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்களா, எனக்கு தெரியாது அவங்கள பற்றி, அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன், அதே மாதிரி தான் அனுப்பிச்சிட்டேன், இல்லை கண்டிப்பாக யோசிச்சு சொல்லுவாங்க, நீ விடு, இதுதான் பிராயச்சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து நம்ம சிரஞ்சீவியோட அப்பா வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சிரஞ்சீவியோட அத்தை வந்து அவளை மட்டும் நான் இங்கே வரவிட மாட்டேன், சிரஞ்சீவி முதல்ல வெயிலேருந்து வரட்டும், வெயிலில் வந்துட்டானா அதுக்கப்புறம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் ஆகுது வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து நம்ம விஜயசாந்தி, அதனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க கவலைப்படுற பொம்பளை பிள்ளை இவ்வளோ தூரம் அனுப்பிச்சிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து வந்துட்டாங்க. விஜயசாந்தி, என்னம்மா ஆட்டோவில் எப்படி இருக்குது, நல்லா ஓடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளே அப்படி சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. இங்கே சிரஞ்சீவி வந்து ரிலீஸ் ஆகிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு வந்து அழகாக வந்து அந்த இதெல்லாம் பண்ணி தாளம் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மாலை எல்லாம் போட்டு அவரை வரவேற்று ரெடி ஆகுறாங்க. அப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர முடியல, அதனால் வந்து இந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அங்கே விஜயசாந்தியோட வண்டி வருது. அந்த வண்டியில் வந்து ஏறி வந்து வராங்க. பார்த்தா விஜயசாந்தி பார்க்குறாங்க, மாலையெல்லாம் போட்டு அமக்கலாம் மாட்டதை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என் அண்ணனை மேலே அனுப்பிச்சிட்டு உனக்கு வந்து மாலை கேட்குதாச்சு, உனக்கு அசிங்கமாக இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. உடனே வந்து யோசிக்கிறா சிரஞ்சீவி, இந்த பொண்ணுக்கிட்ட வேறு மாதிரி பேசணும், நம்ம நல்ல மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு அசிங்கமாக ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஜெயிலுன்னா வெளியே ஜெயிலுன்னு ஒன்று இருந்தால் வெயிலுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும் அப்படிலாம் வந்து டைலாக் பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்டு செமையாக டென்ஷனாக எங்கள் வந்து விஜயசாந்தி போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு நீ எவ்வளோ பண்ணியிருக்க, அந்த ஆட்டோ வாங்கினதுக்கு காரணமே நீ தானே, அந்த ஆட்டோ அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கான், ஆனால் அந்த நன்றி கூட இல்லாமல் இந்த பொண்ணு எப்படி பேசிட்டு போகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. எக்காரணம் கொண்டு இந்த உண்மை அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே அவங்க அத்தை கால் பண்ணி, இந்த மாதிரி நீ நேராக வந்து எங்கேயும் வரக்கூடாது, இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போயிட்டு நல்ல திஷ்டியெல்லாம் கழிச்சிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. அதனால் சிரஞ்சீவியும் கோயிலுக்கு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிரஞ்சீவியோட அத்தை வந்து கோயிலுக்கு வராங்க. அப்போ சிரஞ்சீவிக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அதே கோயிலில் வந்து நம்ம விஜயசாந்தியோட அக்காவும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து விரும்பின அந்த நபரோட அம்மாவும் வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பரிகாரம் வந்து பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க இறந்தவருக்காக. அப்போ கரெக்டாக இவங்கள வந்து அவங்க பார்த்துட்டு செம்மையாக டென்ஷனாகி பயங்கரமாக கத்துறாங்க. எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனால் அவங்க பயங்கரமாக சாபம் விட்றாங்க நம்ம சிரஞ்சீவிக்கு. சிரஞ்சீவியும் அமைதியாக இருக்கார். இப்படி சாபம் விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயசாந்தி அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சிரஞ்சீவியை பார்த்துட்டு, என்னப்பா இது, உனக்கு போய் இப்படி சாபம் விட்றாங்க, ஒரு தங்கமான மனசை இப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க அவங்க அத்தை. அடுத்து சிரஞ்சீவியும் அவங்க அத்தையும் வந்து வண்டியில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு வயசானவர் ஒரு பையன் என்ன பண்ணுறான், ரோட்லேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் சிரஞ்சீவி தட்டி கேட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி, அப்பாட்டா எவ்வளோ முக்கியமானவங்க, அவங்கள போய் இப்படிலாம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி சேர்த்து வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு பையனை போய் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அத்தை. இது வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயசாந்தியோட அக்கா வந்து அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவியை பற்றி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து சிரஞ்சீவி வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, எல்லாமே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் எல்லா பேகெல்லாம் தூக்கி விசிறடிக்கிறாரு. இதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கும் இது வீட்டுக்கு சம்மந்தம் இல்லை, வெளியே போடான்னு சொல்லிட்டு சிரஞ்சீவியோட அத்தை எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால சிரஞ்சீவி வீட்டை விட்டு வெளியே போகிறாரு.